நிச்சயமாக நிகிதா, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்பார்களே, அது போன்றுதான் தற்போது ட்ரம்ப் அடுத்த ரவுண்ட் ஆட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். முதல் 10 நாட்களிலே பல அதிரடிகளை அறிவித்தவர் தற்போது 2வது அதிரடிகளை ஆரம்பித்து விட்டார். தற்போது முதல் அதிரடியாக அவர் கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் என்னவென்றால், உலகமே பிளாஸ்டிக் வேண்டாம் என்று ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இனி பிளாஸ்டிக் பேக் டு பிளாஸ்டிக் என்ற வகையிலே ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட்டிருக்கிறார். ஏனென்றால் பைடன் அதிபராக இருந்தபோது பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை எல்லாம் பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டு 2027க்குள் உணவுத்துறையில் மூலமாக வழங்கப்படும் அனைத்து பிளாஸ்டிக் நிறுத்தப்படும், அதாவது ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்களை நிறுத்துவோம் என்றும், அடுத்ததாக 2030 பிளாஸ்டிக்கே இல்லாமல் அமெரிக்கா உருவாக்கும் என்ற வகையில் தெரிவித்திருந்தார். ஆனால் இவர் தற்போது பைடன் பதவி விலகிய பிறகு, தற்போது புதிய அதிபராக பதவியேற்ற பிறகு ட்ரம்ப் தற்போது பேக் டு பிளாஸ்டிக் என்ற வகையில அடுத்த வாரம், அதாவது நாளை தொடங்கக்கூடிய வார நாட்களிலே அவர் ஒரு புதிய உத்தரவை போட இருக்கிறார். அதிலே பிளாஸ்டிக் பயன்பாடு மீண்டும் பிளாஸ்டிக் ஸ்ட்ராக்களை பயன்படுத்தலாம் என கூறியிருக்கிறார். ஏனென்றால் பைடன் இருக்கும்போது பிளாஸ்டிக் ஸ்ட்ரா பதிலாக பேப்பர் ஸ்ட்ரா, பேப்பராலான ஸ்ட்ராவை பயன்படுத்த, பேப்பர் ஸ்ட்ராவில் குடிப்பது அருவருப்பாக இருக்கிறது எனக்கு, எனவே நான் நிறுத்த போகிறேன் ஏற்கனவே தேர்தல் பரப்புரையின் போதே கூறியிருந்தார். தற்போது அந்த உத்தரவை அமல்படுத்த போகிறார் ட்ரம்ப். இதற்கு கடும் விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. என்றால் உலகமே இந்த சுற்றுச்சூழலுக்காக தற்போது பாடுபடும் பொழுது இவர் ஏற்கனவே பாரிஸ் காலநிலை ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்துவிட்டார். பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் என்பது, அதாவது உலக அளவில் உலக வெப்பமயமாதல் என்பது தற்போது உலகையே பாதித்து வருகிறது. எனவே உலக வெப்பமயமாதலை 2 டிகிரி செல்சியஸ் கீழ், அதாவது கிட்டத்தட்ட 1.5 டிகிரி செல்சியஸ் குறைக்க வேண்டும் என்பதற்காக கிட்டத்தட்ட 193 நாடுகள் ஒன்றாக இணைந்து பாரிஸில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டது. கடந்த 2017ஆம் ஆண்டு இவர் அதிபராக பதவியேற்ற பொழுதே உடனடியாக அதிலிருந்து வெளியே வந்தார். மீண்டும் பைடன் அமெரிக்காவை அதில் சேர்த்தார். ஆனால் தற்போது மீண்டும் ஒரு பதவியேற்ற உடனே அந்த பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் எங்களை கட்டுப்படுத்தார், நாங்கள் அதிலிருந்து வெளியேறுகிறோம் என வெளியேறிவிட்டது அமெரிக்கா. எனவே கால சூழலுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள, சுற்றுச்சூழலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ என்ற விமர்சனம் தற்போது அமெரிக்காவிலே பரபரப்பாக பேசப்படுகிறது. அதற்கு காரணமாக கூறப்படும் குறிப்பாக பிளாஸ்டிக்கை ஏன் அவர் முன்னிலைப்படுத்துகிறார் என்றால், அவருடைய தேர்தல் பரப்புரைக்கு ட்ரம்புக்காக அதிகமாக செலவிட்டவர்கள், இலான் மஸ்க்கு அடுத்தபடியாக அதிகமாக செலவிட்டவர்கள் யார் என்று பார்த்தால் ஆயில் நிறுவனங்கள் தான். எனவே இந்த ஆயில் நிறுவனங்கள் இந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை அதிகமாக வேண்டும் என கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக தான் இந்த உத்தரவை அவர் போடுகிறார் என்ற வகையிலும் தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் உண்மையிலேயே பிளாஸ்டிக் குறித்து பேசும்போது ஒரு முக்கியமான தகவலை நேயர்களுக்கு பகிர வேண்டும் என்று நினைக்கிறேன் நிகிதா. என்றால் 400 மில்லியன் டன், ஒரு ஆண்டுக்கு 400 மில்லியன் டன் பிளாஸ்டிக் குப்பைகள் கடலிலே கொட்டப்படுகின்றன. அதாவது கடலிலே ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தா 1 லாரி பிளாஸ்டிக் ஒவ்வொரு நிமிடமும் கடலிலே கொட்டப்படுகிற என்ற அதிர்ச்சி தகவல் வருகிறது. உண்மையிலேயே இது அதிர்ச்சி தரக்கூடிய தகவல் தான். ஒவ்வொரு நிமிடமும் 1 லாரி பிளாஸ்டிக் குப்பைகள் கடலிலே கொட்டப்படுகிற அளவுக்கு தற்போது உலகம் முழுவதும் பிளாஸ்டிக் பயன்பாடு அதிகரித்திருக்கிறது. அதை குறைப்பதற்காக தான் உலகமே நடவடிக்கை எடுத்து வரும்போது தற்போது வல்லரசு நாடுகளில் ஒன்றான அமெரிக்கா இது போன்ற நடவடிக்கையை ஆதரிப்பது எந்த வகையில் நியாயம் என்ற வகையிலே தற்போது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. எனவே பேக் டு பிளாஸ்டிக் என்ற அவருடைய அந்த பதிவு சோசியல் சைட் என்று அழைக்கப்படுகின்ற அந்த சமூக வலைதளத்திலே, ட்விட்டர் போன்று எக்ஸ் போன்று அது ஒரு வலைதளம், அந்த ட்ரூத் சோசியல் சைட்லே அவர் மிக தெளிவாக ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியை தரக்கூடிய ஒரு நடவடிக்கையாக அமெரிக்கா மட்டுமல்ல உலக நாடுகளே பார்க்கின்றன. அது மட்டுமில்லாமல் 2வதாக அவர் என்ன போட்டிருக்கிறார் என்றால், பைடன் ஒரு உத்தரவை போட்டிருக்கார் பைடனுக்கு சிக்கல் ஏற்படுத்தும் வகையிலே. அதாவது ஒரு அதிபர் ஓய்வு பெற்ற பிறகோ அல்லது அதிபர் பதவி விலகிய பிறகோ அவருக்கு பாதுகாப்புகள் வழங்கப்படுவது மட்டுமல்ல, உளவுத்துறை தினமும் உளவுத்துறையிலிருந்து சில அதிகாரிகள் என்ன நடக்கிறது நாட்டில் என்பது குறித்து மிக முக்கியமான உளவு ரகசியங்களை எல்லாம் அவருடன் பகிர்ந்து கொள்வது என்பது நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனால் கடந்த ஆட்சி காலத்திலே இது போன்று பைடன் அதிபராக பதவியேற்றுடன் அதற்கு முன்னால் இருந்த ட்ரம்ப் அதிபராக விலகிய பிறகு அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய இந்த கௌரவமான ஒரு உதவியாக பார்க்கப்பட்டு வந்தது. அனைத்து எக்ஸ் பிரசிடென்ட்ஸ்க்கும் கொடுப்பார்கள். ஆனால் இவர் உடனடியாக ரத்து செய்தார். என்றால் இவருடைய எராட்டிக் பிஹேவியர் இருக்கிறது ட்ரம்பிடம். எனவே அவருக்கு உளவுத்துறை ரகசியங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடாது என்ற வகையில் அப்பொழுது பைடன் உத்தரவிட்டிருந்தார். தற்போது அதற்கு பழிக்கு பழி வாங்கும் வகையிலே தற்போது பைடனுக்கு உளவுத்துறை ரகசியம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு காரணம் என்னவென்றால் நீதிமன்றத்திலேயே பைடனுக்கு ஞாபக மருதி அதிகம் என அவருடைய வழக்கங்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார்.
ஞாபக மருதி அதிகம் உள்ள ஒருவரிடம் உளவுத்துறை ரகசியங்களை பகிர்ந்தால் அவர் யாரிடம் சொல்வார் என்று தெரியாது, அதனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற வகையில் அந்த உத்தரவை ரத்து செய்கிறேன், செக்யூரிட்டி கிளியரன்ஸ் என்ற அந்த உத்தரவை ரத்து செய்கிறேன் என கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ட்ரம்புக்கு ஆதரவாக இருந்த பல பாதுகாப்பு ஆலோசகர்கள், FBI அதிகாரிகள் உள்ளிட்ட ட்ரம்பின் ஆதரவு பட்டியலில் உள்ள மிக முக்கியம், ட்ரம்ப் அல்ல பைடனின் ஆதரவு பட்டியலில் உள்ள மிக முக்கியமான அதிகாரிகள் கிட்டத்தட்ட 52 பேருக்கு வழங்கப்பட்டிருந்த சிறப்பு படை பாதுகாப்பை வாபஸ் பெற்றிருக்கிறார் என்ற அதிர்ச்சி தகவலும் தற்போது வந்திருக்கிறது. எனவே ட்ரம்ப் அதிரடிகளை ஆரம்பித்து விட்டார். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக ஒரு அதிரடியும் அவர் கொடுத்திருக்கிறார். அதாவது ரஷ்ய அதிபர் புட்டினுடன் பேச போகிறேன் கூறினார். தற்போது திடீரென ஏர்போர்ஸ் 1 என்று அழைக்கப்படுகின்ற அமெரிக்க அதிபரின் பிரத்யேக தனி விமானத்திலே ஒரு பேட்டியை ஒரு பத்திரிகை, பிரபல பத்திரிகை ஒன்றிற்கு அமெரிக்க பத்திரிகை கொடுத்திருக்கிறார். அதில் பேசும்பொழுது, நீங்கள் ரஷ்ய அதிபருடன் எப்போது புட்டினுடன் எப்போது பேச போகிறேன் என்று கேட்டதற்கு, நான் பலமுறை பேசியிருக்கேன், எப்போதும் பேசியிருக்கேன் என்ற வகையில் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் பேசியதை வெள்ளை மாளிகையோ அல்லது கிரெம்லின் மாளிகையோ, ரஷ்யாவின் அதிபர் வசிக்கும் கிரெம்லின் மாளிகையோ அல்லது அமெரிக்க அதிபர் வசிக்கும் வெள்ளை மாளிகையோ, இரண்டுமே அதிகாரப்பூர்வமாக இவர்களும் பேசியதாக தெரியவில்லை. ஆனால் தொலைபேசியில் பேசியது போல அவர் கூறியிருக்கிறார். அது குறித்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லை. ஆனால் நான் பேசியிருக்கேன், அவர் போரை நிறுத்த வேண்டும், ஏனால் நிறைய பேர் இறக்கிறார்கள், போரை நிறுத்த வேண்டும் என்று விரும்பி கூறியிருக்கிறார். ஆனால் அடுத்த வாரம் தற்போது அவர் ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது, அடுத்த வாரம் வரும் வாரத்திலே உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை சந்திக்க போகிறேன் என கூறியிருக்கிறார். இது ஒரு பக்கம் போய்கொண்டிருக்கிறது. 4வது அதிரடி என்பது மிக முக்கியமான அதிரடி. தற்போது அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அதிக ஆயுதங்களை, பல பில்லியன் டாலர்களுக்கு ஆயுதங்களை வழங்கப் போகிறேன் என கூறியிருக்கிறது. இதற்கு பதிலடியாக ஈரான் என்ன செய்கிறது என்றால், Su-35 என்ற ரஷ்யாவின் மிக சக்தி வாய்ந்த போர் விமானங்களை அதிக அளவு வாங்கி குவிக்கிறது. இது மத்திய கிழக்கு பகுதியிலே மீண்டும் ஒரு பதற்றத்தை உருவாக்கும், ஒரு உலகப் போர் வெடிப்பதற்கான ஆரம்பமாக இது இருக்குமோ என்ற ஒரு அச்சத்தை உணர்த்தும் வகையிலே இந்த ட்ரம்பின் நடவடிக்கை இருக்கிறது. என்றால் ட்ரம்ப் இந்த இஸ்ரேலுக்கு வெடிகுண்டுகளையும் மிசைல் என்று அழைக்கப்படுகின்ற ஏவுகணைகளையும் அதிக அளவு கிட்டத்தட்ட பல பில்லியன் டாலர் மதிப்புடைய ஏவுகணைகள் மற்றும் வெடிகுண்டுகளை வழங்கப் போகிறேன் என கூறியிருத்து அதற்கான பணியை தொடங்கிவிட்டார். இதை பார்த்தவுடன் ஈரான் ரஷ்யா உதவி நாடுகிறது. ரஷ்யா நான் உங்களுக்கு உங்களுடைய விமான சக்தியை, நான் விமானப்படையின் சக்தியை அதிகப்படுத்துகிறேன் என்ற வகையில் அவருடைய நவீன போர் விமானங்கள் ஒன்றான Su-35, சுகோய் 35 விமானங்களை, போர் விமானங்களை வழங்கப் போகிறேன் என கூறியிருக்கிறார்கள். இதனால் ஒரு போர் பதற்றம் மீண்டும் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த வார கடைசியிலே ட்ரம்பின் இந்த 4 நடவடிக்கைகளும் உலக அளவில், அமெரிக்கர்களை மட்டுமல்ல உலக அளவிலேயே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் சூழலில் தான் இருக்கிறது. கூர்ந்து அடுத்து என்ன செய்ய போகிறாரோ என்ற ஒரு அதிர்ச்சி, ஆச்சரியம் என அனைத்தும் கலந்த பார்வையிலேயே ட்ரம்பின் நடவடிக்கைகளை அனைவரும் தற்போது கூர்ந்து நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அதிலும் மிக முக்கியமாக பிளாஸ்டிக் வேண்டாம் என உலகமே ஒரு சேர கூறும் பொழுது, ஒருமித்த குரல் எழுப்பும் போது தற்போது பேக் டு பிளாஸ்டிக் என்ற வகையிலே ட்ரம்ப் கூறியிருப்பது பேக் டு ஸ்டோன் ஏஜ் என்ற வகையில் இருக்கிறது என்ற விமர்சனங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவி கொண்டிருக்கிறது. நிகிதா.